திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு 32 தலம். திரு இடைமருதூர். தலவிளக்கம். சோழநாடு காவிரி தென்கரை தலம். மத்தியார்ச்சுணம் என்று வழங்கப்பெறும் மருதவனம், சண்பகாரண்யம், சக்திபுரம் என்ற பெயர்களும் உண்டு. வரகுண பாண்டியனுக்கு பிரமஹத்தி நீக்கிய தலம். உமாதேவி, விஷ்ணு, லட்சுமி, சரஸ்வதி, வேதம் முதலானோர் பூசித்தது. சுவாமி மகாலிங்கேஸ்வரர், அம்பிகை பெருநலமுலையம்மை, பிருகத் சுந்தர குஜாம்பிகை. தலமரம் மருது, தீர்த்தம் காவிரி. பதிக குறிப்பு. திருஞான சம்பந்தர் இத்திருக்கோயிலை நோக்கி செல்லுங்கால் பாடியது. பண் தக்கராகம். திருச்சிற்றம்பலம். ஓடே கலன் உண்பதும் ஊரிடு பிச்சை, காடே இடமாவது கல்லால் நிழற்கீ, வாடா மூளை மங்கையும் தானும் மகிழ்ந்து ஈடா உரைகின்ற இடைமருது இதோ. திருவோடு கொண்டு ஊரிடும் பிச்சை ஏற்று அதனையே உண்கலனாக கொண்டும் இடுகாட்டை இருப்பிடமாகவும் ஆழ்நிலர்கீழ் குருமுகமாக இருந்து விளங்கும் ஈசன் உமாதேவியும் தானும் மகிழ்ந்து பெருமையாக உரைகின்ற இடைமருது ஈதுவோ. தடம் கொண்டதோர் தாமரை பொன் முடித்தன் மேல் குடம் கொண்டு அடியார் குளிர் நீர் சுமந்தாட்ட, தடம் கொண்டதோர் தாமரை பொன்முடி தன்மேல் குடம் கொண்டு அடியார் குளிர் நீர் சுமந்தாட்ட, படம் கொண்டதோர் பாம்பு அரையார்த்த பரமன் இடம் கொண்டு இருந்தான் தன் இடை மருதீதோ. இடம் கொண்டு இருந்தான் தன் இடை மருது ஈதோ. பெருமை மிக்க தாமரை மலரை தரித்த திருமுடியின் மேல் குடத்தினால் நீர் முகந்து குளிர்ந்த நீரை ஆட்டி அபிடேகம் செய்ய ஏற்று அரவத்தை அறையில் கட்டிய பரமன் வீட்டிருக்கும் இடைமருது இதுவோ. வெண்கோவணம் கொண்டு ஒரு வெண் தலையேந்தி அம்கோல் வளையாளையோர் பாகம் அமர்ந்து பொங்காவரு காவிரி கோலக்கரை மேல் எங்கோர் உரைகின்ற இடைமருது இதோ. ஒளித்திகழ் வேதத்தை கோவணமாக கொண்டு பிரமகபாலத்தை கையில் ஏந்தி அழகிய வளையல்களை திரட்சியாக உடைய உமாதேவியை பாகமாக கொண்டு இனிது இருந்து விளங்கும் ஈசன் பொங்கி வரும் காவிரியின் அழகிய கரையின் மேல் உரைகின்ற இடைமருது இதுவோ. ஈசனுக்கு வேதமே கோவணமாதலால் வெண் அதற்கு அடைமொழியானது. பிரமகபாலம் ஒரு வெண்தலை என உணர்த்த பெற்றது. அந்தம் அறியாத அருங்கலம் உந்தி கந்தம் கமல் காவிரி கோலக்கரை மேல் வெந்த பொடி பூசிய வேத முதல்வன் எந்தை உரைகின்ற இடைமருது இதோ. ஆதியும் அந்தமும் அறியப்பட முடியாதவன் ஈசன். அரியதாக விளங்கும் அணிக்கலன்களை தமது அலைகளால் உந்திக் கொண்டு வரும் காவிரியின் மனம் பொருந்தி வீசும் அழகிய கரையின் மேல் விளங்குபவன். வெண்பொடி பூசிய வேத முதல்வன் அவன் என் தந்தை. அப்பெருமான் உரைகின்ற இடைமருது இதுவோ. வாசங்கமல் மாமலர் சோலையில் வண்டே தேசம் புகுந்து இண்டியோ செம்மை உடைத்தாய் பூசம் புகுந்து ஆடி பொழிந்து அழகாய ஈசன் உரைகின்ற இடைமருதீதோ. வாசம் கமழும் சிறப்பான மலர்களை கொண்டு விளங்கும் சோலையில் வண்டுகள் பெருமையுடையதாய் விளங்க பூசத் திருநாளில் மகிழ்ந்து பொழிந்து ஈசன் உரைகின்ற இடைமருது இதுவோ. சிறப்புரை. ஈசனுக்கு அலங்கரிக்கப்படும் மலர்களை தீண்டும் பெருமை மிக்க வண்டுகள் செம்மையுடைத்தாயிருத்தல் என சுட்ட பெறுதல் காண்க.
பூசத் திருநாளில் நடைபெறும் விழா சிறப்பு இவன் போற்றப்படுதலும் காண்க. வன்புற்று இல்ல நாகம் அசைத்து அழகாக என் விற்பல மாலையும் பூண்டு எருதேறி அன்பே பிரியாதவளோடும் உடனாய் இன்புற்று இருந்தான் தன் இடை மருது இதோ. புற்றின் கண் விளங்கும் கொடிய நாகத்தை தரித்து எலும்பு மாலையை அழகாக பூண்டு இடப வாகனத்தில் ஏறி அன்பு பிரியாதவளாகிய உமாதேவியோடு உடனாகி இருந்து இன்புற்று விட்டிருக்கும் ஈசனுடைய இடைமருது இதுவோ. தேக்கும் திமிலும் பலவும் சுமந்துந்தி போக்கி புறம் பூசல் அடிப்பவருமாள் ஆர்க்கும் திரை காவிரி கோல கரை மேல் ஏற்க இருந்தான் தன் இடைமருது இதோ. காவிரி ஆறு தேக்கு வேங்கை பலா மரங்களை அடித்து கொண்டு வந்து கரையின் இரு பக்கங்களிலும் சேர்க்கும். அவ்வாறு நிகழ்வதால் உண்டாகும் ஒளி ஆர்க்க அழகிய கரைமேல் விட்டிருக்கும் ஈசனுடைய இடைமருது இதுவோ. பூவார் குழலார் அகில் கொண்டு புகைப்ப ஓவாது அடியார் அடியுள் குளிர்ந்து ஏத்த ஆவா அரக்கன் தனை ஆற்றல் அழித்த ஏவா சிலையான் தன் இடைமருது இதோ. மென்மையான மலர் சூடும் கூந்தலை உடைய மகளிர் அகிர்புகை கொண்டு விளங்க அடியவர்கள் சற்றும் ஓய்தலின்றி இடையராது திருவடியை நெஞ்சில் இருத்தி மகிழ்ந்து ஏத்த வரையெடுத்த இராவணனுடைய வலிமை அளித்த பெருமை மிக்க கைலைநாதனின் இடைமருது இதுவோ. முற்றாத தோர்பால் மதிசூடு முதல்வன் நற்றாமரையானோடு மால் நயந்து ஏத்த பொற்றோலியும் தான் பொழிந்து அழகாக எட்டே உரைகின்ற இடைமருது ஈதோ. பொத்தோலியும் தானும் பொழிந்து அழகாக எட்டே உரைகின்ற இடைமருதீதோ. இளவெண்மதி சூடும் முதல்வன் பிரமனும் திருமாலும் விரும்பி ஏற்றி வழிபட உமாதேவியும் தானும் பொழிந்து எவ்வளவு அழகாக உரைகின்றான். அந்த இடைமருது இதுவோ. சிறுதேரரும் சில் சமனும் புறங்கூற நெறியே பல பக்தர்கள் கை தொழுதேத்த வெறியாபரு காவிரி கோல கரை மேல் எரியார் மழுவாளன் இடைமருதீதோ. சில சமணர்களும் பௌத்தர்களும் நன்னெறிக்கு புறம்பானவற்றை கூற நன்னெறியின் பார்ப்பட்டு பல வகையால் அன்பு செய்யும் பக்தர்கள் கைத்தொழுது வணங்கி நிற்க ஆவேசத்தோடு நீர் பெருகி வரும் காவிரியின் கரையில் விளங்கும் எரிந்து தாக்கும் மழுப்படையை ஆளும் ஈசன் இடைமருது இதுவோ. கண்ணார் கமல் காழியுள் ஞான சம்பந்தன் என்னார் புகழ் எந்தை இடைமருதின் மேல் பண்ணோடு இசை பாடிய பத்தும் வல்லார்கள் விண்ணோர் உலகத்தினில் வீட்டு இருப்பாரே. பண்ணோடு இசை பாடிய பத்தும் வல்லார்கள் விண்ணோர் உலகத்தினில் வீட்டு இருப்பாரே. கண்ணுக்கும் கருத்துக்கும் பொருந்தி விளங்கும் காழியை உள்மகிழும் ஞான சம்பந்தர் எண்ணத்தில் மிளிரும் புகழ்மிக்க எந்தையாகிய ஈசன் இருக்கும் இடைமருதின் மேல் பண்ணோடு பாடிய இத்திருப்பதியத்தை ஓத வல்லவர்கள் தேவர் உலகத்தில் வீட்டிருப்பர். சிறப்புரை. மக்களினும் தேவர் உயர்பிறப்பாதல் உணர்த்தப்பட்டது. திருச்சிற்றம்பலம்.